ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் டே 2 தான் விளையாட போகிறோம். நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் வீடு கட்டி முடிச்சிடுவேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் முடிக்கல. அது இன்னும் இருக்குது, அதை மட்டும் நான் இப்போ கட்டி முடிச்சிடுவேன். நான் இப்போ ஆஃப்லைனில் நான் எவ்வளோ கட்டி முடிச்சிருக்கேன்னு மட்டும் இப்போதைக்கு நான் காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். நான் அது இன்னும் அவ்வளோ இருக்காது. நான் இன்னும் ஃப்ளோர் மட்டும் இன்னும் அங்கே முடிக்கல. அந்த ஃப்ளோர் முடிச்சிட்டேன்னா அந்த வீடு முடிஞ்சிடும். இதை பாருங்கள், நான் ஃப்ளோர் மட்டும் இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க வுட்டெல்லாம் வச்சு நம்ம ஃப்ளோர் மட்டும் முடிச்சிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃப்ளோரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த அங்கே நம்ம வில்லேஜர்கிட்டேருந்து எடுத்த வீட்டில் இருக்க பொருளெலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே திரும்பி வச்சிடலாம். நம்மளுக்கு வுட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளுக்கு பத்தலை. எதுக்கே முடிஞ்சிடும் போல். முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 வுட்டு வேணும். என்கிட்ட வேறு வுட்டு இல்லை. சரி, நம்ம இப்போ போயிட்டு வுட்டை மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நம்ம அன்றைக்கே நம்ம வில்லேஜர்கிட்டேருந்து எடுத்த வீட்டாண்ட நிறைய மரம் வச்சுருந்தோம். தின்னத்துக்கு வளர்ந்துருக்கும். அதை போய் எடுத்துக்கலாம். ஏன்னா அது இங்கேருந்து போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதை பாருங்கள், வளர்ந்துருக்கு. இப்போ இந்த மரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பக்கத்தில் கொஞ்சம் பூ வச்சு வளர்த்துனோம்னா தேன் கூடாச்சும் கிடச்சிருக்கோம். ஹனி பீ நெஸ்ட் கிடச்சிருக்கோம். ஆனால் நான் அது பண்ணலை. பரவாயில்ல. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க வுட்டை வச்சு நம்ம பிளாங்க்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது. அது மேலே கிளாஸ் போட்டேன்னா நானுக்கே தெரியல. நான் அங்கே போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் சரி வாங்க, நம்மக்கிட்ட ஃபுட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் ஃபுட்டு ஒன்றும் எடுக்கணும் போல். சரி, நம்ம இப்போ போய் அந்த வீடை மட்டும் இப்போதைக்கு கட்டி முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த வீடு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கே நம்மளுக்கு 40 வுட் பிளாங்க்ஸ் கிடச்சிருச்சு. இதுவே அதிகம்தான். இப்போ நம்ம இதெல்லாம் நான் இன்னும் இங்கே கிளாஸ் வைக்கலை, மேலே தான் வச்சுருக்கேன். நாங்கள் ஃபர்னஸில் போட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வுட்டு கொஞ்சம் கிளாஸு ஃபர்னஸில் அது ஸ்மெல்ட் ஆகிடுச்சான்னு தெரியல. இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஸ்மெல்ட் ஆகிருக்கணும். இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல போயிட்டு சாண்டு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டு வேறு எப்போ பார்த்தாலும் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்னஸில் முடிஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். ஸ்மெல்ட் ஆகி முடிஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல. நம்ம ஃபர்னஸ் எங்கே வச்சோம்? நம்ம ஃபர்னஸே காணோம், பெட்டையும் காணோம். இதை வச்சுருக்கேன். ஓ, அப்போ என்கிட்ட ஒன்றும் கிளாஸ் செஞ்சு முடிக்கலையா? இத்தனை பெட்டு இதெல்லாம் நான் தான் வச்சேன். கொஞ்சம் கிளாஸ் ஒன்றும் இருக்கணும். நான் அதை மைண்ட் பண்ணவே இல்லை போல். கிளாஸ் இன்னும் கொஞ்சம் வேணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் சாண்ட் எடுக்கணும். பட் இங்கேருந்து எங்கே குதிச்சாலும் அடி விடும். அதான் பார்க்குறேன். இங்கேருந்து அப்படியே போய் குதிச்சுட்டு வந்தாச்சு. சாண்டு இங்கே இருக்குது. சாண்டை கொஞ்சம் எடுத்து ஸ்மெல்ட்டு பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது டைமண்ட் போடலாம். அதுக்கப்புறம் கேவுக்கெலாம் போகணும். கேவுக்கு போய் தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இன்னும் நிறையா. எங்கே நைட் வேறு ஆக போகுது. இந்த தண்ணி வேறு. இது போதும். இப்போ நம்ம போயிட்டு இங்கே நைட் ஆக போகுது ஃபுல்லாக. நம்ம சீக்கிரமாக இப்போ மேலே போயிட்டு நம்ம டப்புன்னு வந்து பெட்டு ஃபர்னஸ் நம்ம முதல்ல ஃபர்னஸ் போட்டுட்டு அதில் கிளாஸை வச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தூங்க வேலை பார்த்துக்கலாம். இது டே 3 நினைக்கிறேன். இது டே 3. இப்போதைக்கு நம்ம இப்போ ஃபர்னஸையும் பெட்டு மட்டும் எடுத்துப்போம் வெளியே. வேறு எதுவும் வேணாம். நான் இப்போ பெட்டு இங்கே போட்டுக்கிறேன். ஃபர்னஸ் அங்கே போட்டுக்கிட்டு சாண்ட் இங்கே வச்சுட்டு கோல் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நைட் ஆகிடுச்சு, தூங்கலாம். இப்போ நம்ம இன்னும் அந்த கிளாஸ் வச்சு முடிச்சிட்டோன்னா இங்கே இருக்க பொருள் திரும்பி அங்கே போய் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே கிளாஸே கம்மியாக தான் இருக்குது. நான் எவ்வளோ ஆர்மர் வச்சுருக்கேன்னா இன்னும் பத்தவே இல்லை. கொஞ்சம் செஸ்ட்டு பிளேட் வேணும். இன்னும் நிறையாக்கு செஸ்ட்டு பிளேட்டு ஹெல்மெட்லாம் வேணும். பட் ஆனால் எதுவுமே ஜாம்பி நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
எங்கேயும் இல்லை. பரவாயில்ல, அது ஸ்மெல்ட் ஆகிற வரைக்கும் ஆனால் வெயிட் பண்ணணும். அதான் அது ஸ்மெல்ட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. எங்கே நான் தான் 3 அயன் கட்டு வச்சுருக்கேன். ஏன் இவ்வளோ ஸ்லோ பண்ணுறேன்? நம்ம டப்பு நான் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து போட்டுட்டு நம்ம ஒரு பக்கெட் முதல்ல செஞ்சுப்போம். ஒரு பக்கெட் செஞ்சுட்டு இப்போ நம்ம போய் ஃபியூவலுக்காக இனிமேல் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இங்கே நான் பார்த்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஐடியாவே வந்துச்சு. இங்கே போயிட்டு லாவா எடுத்துக்கலாம். ஃபுட்டு சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஒன்றும் ஃபுட்டு எனக்கு ஒன்றும் ஃபுட்டாக ஆகலை. ஆயிடுச்சு. இப்போ மேலே போயிட்டு இந்த லாவா அங்கே திரும்பி அது ஃபியூவலாக கொடுத்துடல. ஏன்னா ஃபியூல் ரொம்ப காலியாகிடும். இப்போ நம்ம முதல்ல போயிட்டு அது ஃபியூவல் காலி ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் கிளாஸை ஃபுல்லாக உருகணும். ஆமாம், இதை பாருங்கள், இதுக்கே காலி. நம்ம இப்போ கிடச்ச கிளாஸ் பத்தாது. இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு நம்ம போயிட்டு வரதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்ட்டாக அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிடச்சி நாங்கள் போய் போட்டுட்டு திரும்பி வரலாம். இப்போ போட்டுட்டு இந்த வீடு முடிஞ்சிச்சுன்னா இதோட டே 2லேருந்து டே 4 வரைக்கும் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் டே 5 நான் இன்னும் எடுத்து போடுவேன். இப்போ நம்ம கிடச்ச 10 கிளாஸ் இங்கே வச்சிடலாம். எங்கே இதுக்கே இவ்வளோ போயிடுச்சு. இன்னும் 3 தான் இருக்குது. 1 2 3 இன்னும் கொஞ்சம் வேணும். இன்னும் 7 கிளாஸ் வேணும். இப்போ அது ஸ்மெல்ட் ஆகிடுச்சுன்னா போகலாம். நம்மளுக்கு கிளாஸ்க்கு சில்க் டச் வேணும். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம அது ஒன்றும் எங்கே அந்த புக்கு ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு வேணும் ஒன்றும் டைமண்ட் வேறு இருக்கணும், எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நம்ம போய் எவ்வளோ கிளாஸ் திரும்பி 7 கிளாஸ் கிடச்சிருந்தா வீடு அதோட முடிஞ்சுது. உங்களுக்கு போதும். இன்னும் 3 கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குது. இப்போ நாங்கள் கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கிறேன். எதாச்சு நம்ம தேவையில்லாத குப்பையை மட்டும் இங்கே போட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ பெட்டு கொஞ்சம் இங்கேயே எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் எடுத்துக்க முடியும். எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துப்போம். நம்ம அயன் இப்போ தான் காலி பண்ணோம். சரி, புக் பண்டில் இருக்குது. இப்போ இந்த பண்டில் இங்கே வச்சுக்கிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் பொருள் வைக்கலாம். இந்த பாருங்க, இன்னும் எவ்வளோ வைக்க முடியுது. எவ்வளோ பொருள் வச்சுருக்கோம். இதை வெளியே வச்சுட்டு நம்ம அதுக்கு உள்ளே வச்சுப்போம். இன்னும் எவ்வளோ வைக்க முடியுதுன்னு பார்ப்போம். எவ்வளோ பொருள் வைக்க முடியுது. நிறையா பொருள் வைக்கலாம். ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பண்டில் ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதான். குப்பையை மட்டும் குப்பை கூட செஸ்ட்டு வேணுங்க. இப்போ இந்த செஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். குப்பையை எங்கே கீழே போட்டுடலாம், தேவையில்லாதது. இவன் டேரக்டாக அப்படி கீழே போயிட்டு இன்னத்துக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிட்ருக்கோம். போதும் இதுவே. இப்போ நம்ம அது பிக்காக்ஸால் மைன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எடுத்துக்கிட்டு பெட்டையும் எடுத்துக்கிட்டா நாம் அவ்வளோதாங்க. டே 4க்குள்ளே நம்ம இப்போ வந்து வீடை முடிச்சிட்டோம். இப்போ அங்கே போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணால் நம்ம வீடு கம்ப்ளீட். அதுக்கப்புறம் நம்ம டே 5ல் வந்து ஒரு ஃபார்ம் கட்டிட்டு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸு ஆர்மர்லாம் ஃபுல்லாக்கிட்டு போடலாம் டே 5க்கு. இந்த பாருங்க, இப்போ நாங்கள் கொஞ்சம் கிளாஸ் வச்சு முடிச்சிட்டேன். நான் இன்னும் இங்கே கொஞ்சம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கிளாஸ் நிறையாவே இருக்குது. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும். இங்கெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. போதும். பட் இது கொஞ்சம் வித்து கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் போல. இப்போ நம்ம பொருளெலாம் எடுத்து அடிக்க வச்சிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இன்னும் ஒரு செஸ்ட்டு வச்சுருந்தோமே, அது காணுமே. அங்கே ஒரு செஸ்ட்டு தான் இருந்தது. ஒரு செஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம பெட்டு வந்து எடுத்து நம்ம டபுள் டக்கர் பெட்டாக போடலாம். எனக்கு அதான் பிடிக்கும். இங்கே பெட்டை போட்டுட்டு இங்கே நம்ம செஸ்ட்டு வச்சுக்கலாம். ஃபர்னஸ் நம்ம ஆகும்போது, ஆனால் உண்மையில் வந்து நம்ம ஒன்றும் ஃபர்னஸ் செய்யலை. அது நம்ம அதை அப்படி தான் வச்சுருக்கோம். அப்புறம் இது ஃபுல்லாக இருக்குது. நான் இதை வச்சு லோட் ஸ்டோனுக்கு மட்டும் ஒன்று பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டேர்ஸ் வேணும்.
கொஞ்சம் ஸ்டேர்ஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒன்றும் காம்பஸ் செய்யலை, இருந்தாலும் நம்ம இப்போ செஞ்சு வச்சுப்போம் சும்மா. இப்போ நான் இது இப்படிலாம் வச்சு நான் இப்போ சும்மா போய்க்கு ஒரு பில்லர் மாதிரி செஞ்சுட்டு நான் அதை செய்ய போகிறேன். நடுவில் வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் 3 பிளாக்ஸ் தானே, நடுவில் இருக்கிறதுக்கு வந்து எடுத்துருவோம். இது நம்ம வீட்டுக்கான அடையாளம் அதை மாதிரி. ஐயோ இன்னும் கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் மேலே வைக்கணும். இன்னும் ஒரு பிளாக் வச்சுட்டு நம்ம காம்பஸ் செஞ்சுட்டோம்னா இதில் ஆக்டிவேட் பண்ணிடலாம். இன்னும் நம்மக்கிட்ட காம்பஸ் இல்லை, இல்லைனா டே 5 இப்போ முடிஞ்சால் எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்கான கொஞ்சம் ரெட் ஸ்டோனும் கொஞ்சம் அயனும் வேணும். ரெட் ஸ்டோன்லாம் நம்ம கன்ஃபார்ம் கேவ் தான் போகணும். நம்ம பேசாமல் நம்ம அதை டே 5லேயே பண்ணிப்போம். இப்போது வேண்டாம், நம்ம அதை டே 5லேயே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பில்லரை செஞ்சு முடிச்சிடலாம். நான் அதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு ஃப்ளாக் கட்டலான்னு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் பேரை வரி வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளாக் எங்கே டே 5 முடிய போகுது, டே 4 முடிய போகுது. இப்போ இதோட வீடியோ முடிச்சுப்போம். எங்கே வச்சேன்னு தெரியல, லேக் ஆகுது. எங்கே வருது? ஸ்டேர் கேஸை காணோம், ஸ்டேரை காணும் போச்சு பக்கில். நம்ம ஒரு கொஞ்சம் வுட்டு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம். திரும்பி போயிட்டு செஞ்சுப்போம். இப்போ நம்ம போயிட்டு இங்கே வச்சுருக்கேன், நான் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம இதை மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பில்லரும் ரெடி. இப்போ நம்ம இதோட முடிச்சுக்கலாமா இல்லை இன்னொன்று செய்யலாமான்னு தெரியலையே. நம்ம இன்னொன்று மட்டும் செஞ்சுப்போம். இங்கே கொஞ்சம் வச்சுட்டு இதுக்கு ஸ்டேர் கேஸ் போடணும். பட் இருந்தாலும் இப்போயே முடிக்க முடியுமான்னு தெரியல. நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். 8 தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வேணால் இதுக்கு இப்படி மட்டும் இப்போதைக்கு போட்டு வைப்போம், அப்போ தான் பத்தும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்டேர் கேஸ் இருக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். இப்போதைக்கு இப்போ நம்ம இங்கே இதுக்கு இப்படி போடுவோம். அது வரைக்கும் காய்ஸ் இதோட நம்ம இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் LSD Gamer டே 5 நான் இன்றைக்கே போட்டால் போடுவேன், இல்லைனா அதுக்கப்புறம் போடுவேன். ஸோ பாய் ஃப்ரம் LSD Gamer.